Hey guys, this is Soman here. Welcome to Soman Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 1261. ஸோ இது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபைண்ட் அன் எலமெண்ட் இன் கண்டாமினேட்டட் பைனரி. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டாமினேட்டட் பைனரியில் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் a binary tree with following rules. இந்த ஃபாலோயிங் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பைனரி ட்ரீ வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரூட்டோடைய வேல்யூ வந்து 0 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பைனரி ட்ரீயோடைய ரூட் வேல்யூ வந்து 0. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபார் எனி ட்ரீ நோட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இப்போ ஒரு ட்ரீ நோடோடைய வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதே ட்ரீ நோடோடைய லெஃப்ட் வேல்யூ வந்து நல்லா இல்லைன்னா தென் அந்த ட்ரீ நோடோடைய லெஃப்ட்ல இருக்க வேல்யூ வந்து 2 டைம்ஸ் தட் ஆஃப் அந்த பேரண்ட் நோடோடைய வேல்யூ. ஓகேவா, 2 டைம்ஸ் அந்த பேரண்ட் நோடோட வேல்யூ 2 டைம்ஸ் கூட என்னது மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட 1 ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் அந்த பேரண்ட் நோடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சைல்ட் நோடுக்கு இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா, இஃப் ட்ரீ நோடோட வேல்யூ வந்து ஹேஸ் அ வேல்யூ எக்ஸ்னா அண்ட் தென் அந்த ட்ரீ நோடோட ரைட் வந்து நல்லா இல்லைன்னா தென் ட்ரீ நோடோட ரைட்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னா அந்த பேரண்ட் நோடோட வேல்யூவை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட 2 ஆட் பண்ணா என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ இருக்கும். ஓகேவா, ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிளியராக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நமக்கு எடுத்தோன்னே அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னன்னா நம்ம வந்து ஒரு இப்போ இதை வந்து பிஎஃப்எஸ் மாதிரி நம்ம வந்து என்னது ஒரு பிரெத் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஸோ இதை வந்து ஒரு லெவலாக நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க -1 இப்படி இருக்கும். அண்ட் அதுக்கடுத்தது கொடுத்துருக்க அந்த நல் இப்படி இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து கொடுத்துருக்க -1 வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டர் அதை அவங்களே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிற இந்த கிராஃபை வந்து நம்ம இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிஷன் என்னன்னா, ரூட்டோடைய வேல்யூ வந்து 0 இருக்கும். இந்த ரூட்டோடைய வேல்யூ -1க்கு பதிலாக நம்ம வந்து இங்கே 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ரூட்டோட வேல்யூ, ஸோ இப்போ இப்போதைக்கு இதுதான் பேரண்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஒரு சில்ட்ரன் நல்லன்னு இருக்கு, இன்னொரு சில்ட்ரன் வந்து -1 அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த சில்ட்ரன் ஆனதை நம்ம எப்படி எழுதுவோம், ரூட்டோடைய லெஃப்ட் அப்படின்றது எழுதுவோம். ஓகேவா, ஸோ அந்த ரூட் நோடோட லெஃப்ட் என்னவா இருக்கு, நல்லுன்றது இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் நாட் நல்னா தான் நான் வந்து இதுக்கான இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலோட வேல்யூ வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இங்க நல் கிடையாது. சரி, ஸோ இந்த இடத்துல நல் இருக்கு, பட் ஆனால் நல் கிடையாதுன்றது எங்கன்னா இங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த -1 நல் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, பேரனோட வேல்யூவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 0 × 2 2. ஓகேவா, ஸோ அது கூட நான் 2 ஆட் பண்ணனா என்ன வேல்யூ கிடைக்கும், 2ன்றது கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ நான் இங்க அப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு கிடைச்சிருக்க கிராஃப் வந்து இப்போ 0 நல் 2. ஓகேவா, ஸோ இந்த கிராஃப் ஆனது எனக்கு இப்படி ரெக்கவர் ஆகியிருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்க என்னன்னா, ஸோ அதே மாதிரி உங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு கிராஃப் ஆனது -1 ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய 2 சைல்டு வந்து இங்க ஒரு -1 அண்ட் தென் அதே மாதிரி இங்க ஒரு -1. ஓகேவா, ஸோ அதே மாதிரி திரும்ப என்னன்னா இங்க ஒரு -1, ஸோ இங்க ஒரு -1 அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 2 -1மே வந்து இந்த இங்க இருக்குல்ல, ஸோ செகண்ட் லெவல்ல இருக்குல்ல, ஸோ இந்த லெவல்ல இருக்க -1க்கான சில்ட்ரன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கிராஃபை நம்ம எப்படி இங்க ரெக்கவர் பண்றோம்னா, ஸோ இதுக்கு கீழே இருக்க, ஸோ இந்த -1க்கு கீழே நமக்கு எந்த ஒரு சில்ட்ரன்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு நல்லுன்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா இது கடைசியா இருக்குன்றதுனால அவங்க நல்லுன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன் பிட்வீன்ல இருந்தனா தே நீட் டு மென்ஷன் இட் அஸ் நல். ஓகேவா, ஸோ இன்ஸ்டெட் இந்த இடத்துல வந்து -1 இல்லைன்னா அவங்க நல் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம ரெக்கவர் பண்ண போறோம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த -1 அப்படின்றத. ஓகேவா, ஸோ இனிஷியலா ரூட் வந்து 0ன்றது இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ரூட்டோட லெஃப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ 0 × 2 + 1 என்னது 1. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க 0 × 2 + 2 என்னது 0 × 2 0 அண்ட் +2ன்றது 2ன்றது வரும். ஸோ அண்ட் அதே மாதிரி இங்க என்னன்னா, இப்போ 1க்கு இதை வந்து பேரண்டோட கன்சிடர் பண்ணிட்டோம்னா இதோடைய லெஃப்ட் வந்து பார்த்தோம்னா 2 × 1 + 1 அப்படின்றது 2 × 1 + 1ன்றது என்னன்னா 2 டைம்ஸ் 1 2 அண்ட் அது கூட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு 3ன்றது கிடைக்கும். அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம்னா 2 டைம்ஸ் 1 வந்து நமக்கு என்னது 2 அண்ட் +2 அப்படின்றது எதனாலனா இங்க வந்து நமக்கு இங்க கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் நம்ம வந்து அப்ளை பண்றப்போ ரிகர்சிவா நமக்கு இந்த வேல்யூ வந்து இதுக்கு அசைன் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ இங்க ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அண்ட் இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்க அந்த டார்கெட் வேல்யூ வந்து இதுல ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ல போகலாம்.
ஓகே. ஸோ இப்போ ஃபைண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் வேல்யூ இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால என்னன்னா ரிட்டர்ன்றதை வந்து நான் வந்து டார்கெட் வந்து நான் ஒரு வேல்யூஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ்ன்ற லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நான் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு வேற வேற லிஸ்ட் அப்படின்றது வரும் அப்படின்றதுனால, ஸோ நான் இந்த வேல்யூஸ் அப்படின்ற ஒரு செட் கிரியேட் பண்ண போறேன். அந்த செட்ல நான் வந்து ஒவ்வொரு வேல்யூஸையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா டார்கெட் வந்து அது ரிப்பீட்டடாக பிரசென்ட் இருந்தாலும் சரி, ஒன் டைம் பிரசென்ட் இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 1 இருந்தாலே போதும். நான் வந்து செட்டாவே ஆட் பண்ணிட்டு, அதில அந்த செட்ல வந்து அந்த டார்கெட் இருந்துச்சுன்னா, நான் வந்து ட்ரூன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து டார்கெட் இன் வேல்யூஸ் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ இங்க நான் வெறுமனே வேல்யூஸ்ன்றது குடுக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூஸ் டிஃபரெண்டா இருக்குன்றதுனால, நான் இங்க வந்து செல்ஃப் டாட் வேல்யூஸ் அப்படின்றது குடுக்குறேன். ஸோ இங்க இனிட்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, செல்ஃப் டாட் வேல்யூ வந்து நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? புரியும்னு நான் நம்புறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரிகர்சிவா ஆட் பண்ணணும். எப்படின்னா, ஆ இங்க நான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம எப்படி டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பண்ணுவோமோ, அந்த மாரி அதாவது ஒரு ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்ல நான் போயிட்டு, நான் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? இந்த வேல்யூ அப்படின்றதுல. ஸோ லெட்ஸ் சி நான் எப்படி பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். ம் ஸ்டோர் ஆல் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் எழுதிக்கிறேன். அந்த ஸ்டோர் ஆல் அப்படின்ற ஃபங்ஷன்ல வந்து நான் ரூட்ல இருந்து ட்ராவர்ஸ் பண்ண போறேன். ட்ராவர்ஸ் பண்ணி ஸோ ரூட்டோட வேல்யூ நமக்கு என்னன்றது தெரியும். 0ன்றது இருக்கும். ஸோ நமக்கு அடுத்தது என்னன்னா, டெஃப் ஸ்டோர் ஆல் அப்படின்றதுல வந்து திரும்ப நான் வந்து இங்க நான் நோட் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலா இதுல வந்து அட்ரஸ் தான் இருக்கும். அண்ட் அடுத்தது என்னன்னா, அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்த நோடோடைய வேல்யூ நான் என்ன அசைன் பண்ண போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ 0ன்றத அசைன் பண்ண போறோம். அந்த 0ன்றது இந்த வேல்யூல தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ ரிகர்சிவ் கால்ல நான் அப்டேட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நோடோட வேல்யூ ஏன் இங்க நோடோட வேல்யூ குடுக்குறோம்னா, நமக்கு இங்க அப்படிதான் இங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து நோடோட வேல்யூ என்னன்னா, ஓகேவா? ஸோ இந்த வேல்யூன்றத அசைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, திரும்ப ரிகர்சிவ் கால்ல போயிட்டு, ஸோ நான் சொன்னல ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் நம்ம இங்க வந்து பண்ண போறோம். ஸ்டோர் ஆல் ஆஃப் தட் நோட் இருக்கா? ஓகே. ஸோ அந்த நோடோடைய லெஃப்ட் ஓகேவா? லெஃப்ட் ட்ராவர்ஸ் பண்ணுது. அண்ட் அந்த வேல்யூ என்ன வேல்யூ அப்டேட் ஆகும்னா 2 டைம்ஸ் தட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பேரண்டோட வேல்யூ தானே நம்ம இங்க அசைன் பண்ணியிருக்கோம்னா அந்த பேரண்டோட வேல்யூ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அது கூட +1 ஆட் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரைட் சைட்லயும் அதே மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி எழுதுறப்போ நம்ம வந்து எப்பயுமே பேஸ் கேஸ் செட் பண்ணணும். ஸோ அது அடுத்தது வரேன். ஸோ இப்போ நம்ம இந்த அவங்க கொடுத்துருக்க 2 கண்டிஷன் நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம நோடோட லெஃப்ட் போயிட்டே இருக்கு, நோடோட ரைட் போயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல எந்த இடத்துல எண்ட் பண்ணும் அப்படின்றது இது தெரியணும்ல. ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நோடே இல்ல அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? இஃப் நாட் நோட் ஓகேவா? ஒரு நோடுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு அட்ரஸே இல்லைன்னா ஐ நீட் டு ரிட்டர்ன். ஓகேவா? திரும்ப பேக் ட்ராக் ஆகி எனக்கு அடுத்தது ரைட் சைட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னா இங்க -1 ஸோ -1 இந்த 1 அண்ட் இந்த 1 எப்படின்னா 0 1 3 அண்ட் 4 அண்ட் 2 இந்த மாதிரியான ஆர்டர்ல நமக்கு வந்து டிராவர்சல் ஆகி போயிட்டு வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதாவது உங்களுக்கு எப்படி அசைன் ஆகும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த -1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் இருக்குமா, இந்த ரூட் 0 ஆயிடும். அடுத்தது டிராவர்ஸ் ஆகும், இங்க 1 மாறும், இங்க 1 மாறிட்டு அடுத்தது இந்த இடத்துல இங்க வந்து எனக்கு என்னவாக மாறுமே ஆனால் இங்க வந்து எனக்கு 2 டைம்ஸ் 1 + 1ன்றதுனால எனக்கு 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அண்ட் அடுத்தது இதுக்கப்புறம் இந்த நோடுக்கு லெஃப்ட்டும் எதுவும் இல்லை, ரைட்டும் எதுவும் இல்லை. ஸோ அதனால இங்க ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு திரும்ப அடுத்தது என்ன வரும்னா மேலே போகும். மேலே போயிட்டு இது ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது திரும்ப உங்களுக்கு இந்த இடம் கவர் ஆகும். ஏன்னா ரைட் சைட் கவர் ஆகும். ரைட் சைட் கவர் ஆகுறப்போ திரும்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 4 அப்படின்றது அசைன் ஆகும். அடுத்தது திரும்ப இங்க வந்து இந்த மாதிரி பேக் ட்ராக் ஆகி அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 அப்படின்றது வரும். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து இந்த செல்ஃப் டாட் வேல்யூஸ்ல எல்லா வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் இன்னும் நான் உங்களுக்கு அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணல. ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா நான் நோடுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணது பிறகு அந்த செல்ஃப் டாட் இங்க நான் வந்து வேல்யூஸ்ன்றது கொடுத்துருக்கேன். இங்க நம்ம வேல்யூஸ் அப்படின்றது கொடுக்கணும். செல்ஃப் டாட் வேல்யூஸ்ல வந்து ஓகே, செல்ஃப் டாட் வேல்யூஸ்ல வந்து டாட் ஆட் ஆஃப் தட் என்ன வேல்யூ வந்து நான் ஒவ்வொரு டைமும் அசைன் பண்ணேன்னா அந்த வேல்யூ வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம். நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு.
இதை சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் ஆயிடுச்சு. சே guys, see you in more such lead code videos. Until then, bye.